வானிலை பொறுத்தவரை மிகவும் மோசமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நெறைய மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு. உதாரணமா இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் தான் மழை பொழிவே ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்ல. குறிப்பா இரவு 10 மணி முதல் அதிகாலை நேரங்கள் அந்த 3 மணி வரை இருக்கக்கூடிய நேரங்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாரி இரவு 8 மணிக்கு மேலேயும் நெறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. உதாரணமா சேலம் போன்ற மாவட்டங்கள்லாம் இரவு 11 மணி போல மழை பொழிவுலாம் பதிவாகிட்டு போகுது. அதே மாரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்திலும் நல்ல கனமழை கிடைச்சிருக்கு. நெறைய பகுதிகள்ல இரவு நள்ளிரவுல மழை பொழிவ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். காலையிலேருந்து மாலை வரைக்கும் மழை இருக்காது. ஆனா இரவு நள்ளிரவுல அதிக மழை வந்து பதிவாகிட்டு போகும் அப்படின்னு. மேற்கு தொடர்ச்சியிலயும் சரி, இரவு நேரத்துல நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் விட வரும் நாட்கள்ல இன்னும் மோசமான மழை பொழிவு நெறைய மாவட்டங்கள்ல பதிவாக போகுது. எந்தெந்த மாவட்டத்துல கன முதல் மிக கனமழை பெய்யும், எந்த தேதிகள்ல அதிக மழை பதிவாக போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா இனி வரும் நாட்கள் மழை ரொம்ப மோசமா இருக்க போகுது. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்கள் 15 மாவட்டங்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு போகிறது கிடையாது. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த தேதியில் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த இடத்திலும் நமக்கு மழை வந்து விட்டு போகாது. எல்லா பகுதிகளுக்கும் மழை கண்டிப்பாக வரும். பாருங்க, மழை பெய்யாத இடங்கள் கூட நமக்கு மழை வந்துட்டு போயிருக்கு. இதுவரை சரிவர மழை பெய்யாத பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரத்தில், சிவகங்கை, அதே மாதிரி திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி, கன்னியாகுமரியில் கூட பரவலாக மழை கிடச்சிருக்கு. இன்னும் நமக்கு வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தென் மாவட்டங்கள் இதுவரை சரிவர மழை இல்லாத இடங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களிலும் கடுமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல் இன்னும் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்யும். ஈரோடு, திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூருடைய நகர பகுதிகள், இது போன்ற மழை கொஞ்சம் குறைவாக இருந்த பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரியில் கூட மழை வந்திருக்குங்க. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் கூட இரவு நள்ளிரவில் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. ஏன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரியில் சற்று நீண்ட நாட்களாக மழை இல்லாதது போல் இருந்தது. ஆனாலும் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிச்சிருக்கு. வரும் நாட்களிலும் மழை இதுவரை பெய்யாத பகுதிகளுக்கு கண்டிப்பாக மழையானது அடுத்தடுத்து பதிவாக ஆரம்பிச்சிடும். அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கும் தமிழகத்தில் மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக போகுது. தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்த 10 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகரிக்கும். இதில் எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, பகலில் வெயில் ஏன் இவ்வளோ கொடுமையாக இருக்குது? மே மாதமே பரவாயில்ல போல இருக்குது, இது என்ன செப்டம்பர் மாதத்தில் இப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்டு இருந்தது. பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் சற்று கணிசமாக அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் கனமழையினுடைய தீவிரமும் கொட்டி தீர்க்க போகுது. ஆகவே பகல் நேர வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் கடுமையான கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கிடும். பெரும்பாலும் மாலை நேரங்களுக்கு அப்புறமே மழை பொழிவும் தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் நள்ளிரவிலும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழை பதிவாயிருக்கு. நள்ளிரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட மழை பொழி வந்துட்டு இருக்கு. இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள், அப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் அந்த தேனி மாவட்டங்கள், அப்புறம் தென் மாவட்டத்தில் இரவில் மழை வந்திருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற இடங்கள், நிறைய இடங்கள் நம்ம சொல்லலாம். நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு. கடந்த 24 மணி நேரத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது பதிவாகினதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் அடுத்து வரும் நாட்கள் கடலோர மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாக இருக்கும். வட தமிழகத்தில் வருகிற நாட்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய போகுது.
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் மிகவும் கடுமையான கனமழை காத்திருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கோம், மழை வரலன்னு மட்டும் நினைக்காதீங்க. மழை வந்துச்சுன்னா தாங்க மாட்டோம். அந்த அளவுக்கு கடுமையான மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. வரும் நாட்களில் பாருங்கள் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்க போகுதுன்னு. நேற்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த தேதிகளில் மழை இருக்கும்னு. அந்த தேதியில் நீங்கள் மழை எதிர்பாருங்க. நேற்றைய வானிலை அறிக்கை கேட்கலன்னா போய் கேளுங்க. நேற்றே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். சரியாக செப்டம்பர் 17 முதல் 21 வரை கனமுதல் மிக கனமழையும், செப்டம்பர் 16 வரை பகுதியாக கனமழை வரை தமிழகத்தில் பதிவாகும்னு சொல்லி தேதிகள் அறிவிப்புகள் நேற்று கொடுத்திருந்தோம். பார்க்கலன்னா நேற்றைய வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் நள்ளிரவில் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். மாலை நேரங்களில் மழை வராது. நள்ளிரவு 11 மணி, 12 மணி, 1 மணிக்கெல்லாம் கூட நமக்கு இரவு நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் வரும் நாட்களிலும் பரவலாக மழை தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழகத்தில் வருகிற நாட்களிலும் கடுமையான மழை பொழிவு தொடர்ந்து தீவிரமாக போகுது. டெல்டா, தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பகுதியாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பகுதியாக கனமழையும், செப்டம்பர் 17 முதல் 21 வரை இருக்கக்கூடிய தேதிகளில் கனமழை சற்று வலுவாகவும் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பொழிவும் தீவிரமாக பதிவாகும். விட்டு விட்டு மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய தேதிகளில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவாகும். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்குமோ அந்தந்த தேதிகள் நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். 17 முதல் 21 வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும். செப்டம்பர் மாதத்தை தயவு செஞ்சு சாதாரணமாக எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் மழை வந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை கொடுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்குது. குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்யும், அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். ஒரு ஷார்ட் டைம்லேயே அதிக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும்னா அது இந்த செப்டம்பர் மாதத்தில் தான். மேற்கு தொடர்ச்சி, நீலகிரி, கோயம்புத்தூரில் நல்ல கனமழை கிடைக்கும். கோயம்புத்தூரில் இப்போ பரவாயில்ல, நகர பகுதிகள் கூட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தேனி மாவட்டங்கள் முழுவதும் விட்டு விட்டு பரவலாக மழை வாய்ப்பும், தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை தொடரும். ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களிலும் மிக கனமழை தமிழகத்தில் கண்டிப்பாக இருக்குது. இப்பொழுதே எச்சரிக்கை ஆயிருங்க. அதுக்கப்புறம் யாருமே மழை வரப்போகுதுன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. தேதிகள் நேற்றே சொல்லிட்டோம். வானிலை அறிக்கை கேட்கலன்னா போய் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.